இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை. சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா சிங்கம் மற்ற எல்லா விலங்குகளையும் விட பெரிய விலங்கு அப்படிங்கிறதுனாலயா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை விட யானை பெரிய விலங்கு. அப்படின்னா சிங்கம் வேகமான விலங்கு என்பதாலா? அதுவும் இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை விட சிறுத்தை வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அப்படி என்றால் சிங்கம் சாதுரியமான விலங்கு என்பதாலா? நிச்சயமாக இல்லை. சிங்கத்தை விட சாதுரியம் மிக்கது நரி. அப்படி என்றால் எதன் அடிப்படையிலே சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவாக நாம் சொல்கிறோம் தெரியுமா? சிங்கம் நடந்து வருகிற போது அதன் பார்வையிலேயே மற்ற விலங்குகளை பார்த்து பயம் கொள்ள செய்கிறது என்றால் அதனுடைய மனநிலை, அந்த மனநிலை தான் சிங்கத்தை இன்றைக்கும் ராஜாவாக வைத்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் யார் என்பதை மற்றவர்கள் முடிவு செய்வதற்கு நம்முடைய மனநிலை தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதுதான் சிங்கத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம். தாமரை அன்ன முழுவீச்சும் இலை தாமரை அன்ன இல்லறமும் செந்தாமரை அன்ன ஒளிமுகமும் வந்தாரை வணங்கும் குணநலமும் கொண்டான் இவனை குறித்துக்கொள் கோடியிரும் இவன் வருகை புரிந்து கொள் குலம் விளங்கும் இவன் சேர்க்கை அறிந்து கொள் இவன் ஈவுகள் இரண்டாயிருப்பினும் எல்லோரையும் செல்வமாக ஏற்றெடுப்பான் அறத்திற்கு அயலோர்க்கு இவன் தோற்றம் தெரியாதே சிவத்திற்குறைவிடமாம் உள்ளொளி கண் திறவாத மடம் மாந்தர்கள் அறியாரே மானார் மேல் மையலிற்றார் இவன் மேன்மை அறியாரே மதிக்கட்ட கற்காதலர் நெருங்காத கற்பகம் இவன் பொற்பாதம் ஒற்றி எம்போன்றோர் பூச்செறிவோம் பரம்பொருளே என்ற வரிகள் சிங்கமென சித்தரிக்கின்றன. இவற்றிற்கு இடையே மேற்சொன்ன வரிகளுக்கு சற்றும் பொருந்தாத கருத்துக்கள் கல்வர்களால் சேர்க்கப்பட்டுள்ளன. பின்னர் கல்வர்கள் வரிகள் மட்டுமே வருவதாக தெரிகிறது. இவ்வாறான போலிகள் எப்போதும் இருப்பார்கள் என்பதை எங்கள் ஊர்க்காரர் தன் சுயசரிதையில் சொல்லியிருப்பது நம்மை எச்சரிக்கை செய்யத்தான் என்பது போல இருக்கிறது. உவேசாவின் என் சரிதத்தில் இருந்து அந்த வரிகளை கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தர்மம் செய்வதற்குன்னு ஒரு பகுதியை கொடுப்பாங்களாம். ஆக அந்த நாட்டாமைக்காரர்கிட்ட ஊர்க்காரவங்கள்லாம் தர்மத்துக்குன்னு ஒரு பகுதியை கொடுப்பாங்க. அதில் ஊர் பொதுப்பணம் இருக்கும். அப்போ ஊரில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வர்ற அந்த புலவர்கள் இன்னும் இல்லாமல் வருபவர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த நாட்டாமைக்காரர் மூலமாக அவர்கள் தர்மம் செய்து வந்தார்கள். ஆக கிராமத்தில் தர்மம் பொது சொத்தாக இருக்கும்போது அங்கே பொருளுதவி பெற வருபவர்களுக்கு எது குறைவு? அதாவது மரம் பழுத்தா வவ்வால வாடினா கூவணும். ஆகையினால் அங்கே நிறைய புலவர்கள் இப்படி சம்மானம் பெறுவதற்கு வந்தார்கள். அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை சொல்கிறார். என்ன அப்படின்னா, திருநெல்வேலியை சேர்ந்த புளியங்குடி, கோயம்புத்தூர், சேலம் முதலிய இடத்துலேருந்து கூட்டமாக புலவர்கள் வருவாங்களாம். அப்படிப்பட்ட புலவர்கள் சிதம்பரம் பிள்ளை இவங்களையெல்லாம் பார்த்து பாடி பரிசில் பெற்று போவது உண்டு. அவர்கள் பாடுகின்ற பாடல்களை எல்லாம் நான் கேட்டு அப்படியே மனப்பாடம் செய்வேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புலவர் எப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆடம்பரமாக அப்படி பல்லாக்கில் இறங்கி இருக்கிறார். அவருக்கு பாடல் ஒன்றும் சரியாக தெரியாது. பல புலவர்கள் பாடிய பாடலை ஏதாவது இடையிடையே செருகி அங்கே இருக்கக்கூடிய அதாவது கணதனவான்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய செல்வந்தர்கள், அவர்களுடைய பேரை சுருகி அந்த இடத்துல பாடுவது. அடுத்து ஊர்க்காரங்களை பயமுறுத்துறது. அதாவது எப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே நான் அறம் பாடிடுவேன், அறம் பாடினா அந்த பாடல் பாடினோடனே அவங்க இறந்து போயிடுவாங்கங்கிற ஒரு கருத்து உலவுச்சு. ஆகையினால் மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் மேலே அப்படித்தான் அறம்பாடி நந்தி கலம்பகம் பாடினதாக ஒரு செய்தி உண்டு. அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் தெரியல. அப்படி அறம்பாடுதல் என்று சொல்லி ஒரு வழக்கம் இருந்ததாக சொல்லுவாங்க. அப்படி இந்த ஆடம்பர புலவர் அப்படியெல்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. அப்படி பாடிக்கொண்டு இங்கே அவர் பாடின பாட்டு, இவர் சிதம்பரம் பிள்ளை தமிழில் வல்லவர் இல்லையா, ஆக இவர் உண்மையான சரக்கு உள்ளவர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு, இங்கே வாரியா, நீர் எந்த ஊர்லையா பிறந்தீர் அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே ரொம்ப டாம்பிகமாக, நான் பிறந்தது திரிபுவனம், பிரதாபசிம்ம மகாராஜாவின் ஆஸ்தான வித்வான், வரகவி அப்படின்னு சொன்னார். அப்புறம் சிதம்பரம் பிள்ளை விஷயமாக தான் ஏற்றி வந்த செய்திக்குள்ளெல்லாம் சொன்னார். அவருடைய ஆடம்பரம், துணி, அவருடைய படோடோபம் எதுவுமே இவருக்கு பிடிக்கலை. ஏன்னா இவர் பாடின பாட்டு ஒன்று கூட அவருடைய சொந்தமான பாட்டு இல்லை.
உடனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிதம்பரம் பிள்ளை அந்த புலவரை நோக்கி இதில் சீர் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா விருத்தப்பா என்று சொன்னாலே அளவு ஒத்த 4 அடிகளால் அமைந்திருக்கும். அந்த ஒரு அடி குறைந்தும் ஒரு அடி அதிகமாக இருந்தால் அது விருத்தப்பாவே இல்லை. ஆகையினாலே சீர்கள் மிக அதிகமாக இருக்குதே அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் பயப்படாமல் தங்களுக்கு சீர் அதிகமாக வேண்டும் என்று பாடியிருக்கிறேன், சீரை குறைத்து விடலாமோ அப்படின்னு சொன்னார். உடனே சிதம்பரம் பிள்ளைக்கு சம்மந்தமில்லாத விடைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாடேன்னு சொல்லி ஒரு பால் சிரிப்பும் ஒரு பால் கோபமும் வந்ததான். உடனே அந்த புலவர் இலக்கண இலக்கிய பயிற்சி இல்லாதவர்னு புரிஞ்சுக்கிட்டார். பாடல்களை சொல்லி இடையிடையே தாம் காணும் பிரபுக்களினுடைய பெயர்களை செருகி பணம் பறிப்பவர்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே தனியாக அழைச்சார். அழைச்சி என்ன பண்ணாருன்னு சொன்னால், சரி தமிழோட பெயரை சொல்லிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு நினச்சி ஒருவேளை உணவுக்காவது ஆகட்டும்னு 3 ரூபாயை கொடுத்தாராம். உடனே புலவருக்கு கோபம் வந்ததான். உடனே ஊர்காரவங்க ஐயோ இவர் சிதம்பரம் பிள்ளை மேலே அரை வச்சு பாடிடுவானோ அப்படின்னு பயந்தான். உடனே அவன் என்ன பண்ணால், நான் பிச்சை எடுக்கவா வந்தேன், ராஜாங்கத்துக்கு வித்வானாகி என்னுடைய கௌரவத்தை நீங்கள் அறிந்ததாக தெரியலன்னு படபடத்து பேசினாரான். தைரியசாலியாகிய சிதம்பரம் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே உள்ளே தனியாக கூட்டு போய், இங்கே பாரியா என்னை அப்படியே பயமுறுத்திடலாம் நினைக்கலாம், உம்முடைய கல்வியினுடைய ஆழம் என்னென்னு புரிஞ்சிச்சு. இந்த 3 ரூபாயும் உனக்கு இரக்கத்தின் பேரில் நான் கொடுத்தது, உமது புலைவைக்காக இல்லை. வேண்டாம்னு பிடிவாதம் செஞ்சால் இதுவும் இல்லாமல் பட்னியாக வந்த வழியாக போயிட வேண்டியது தான். ஆக உங்களோட ஆடம்பரத்தை கண்டு நான் பயப்பட நினச்சியா அப்படி சொன்னோன்னே அந்த புலவர் அடங்கினார். அந்த 3 ரூபாயை வாங்கிட்டு அந்த கூட்டத்தோடு போய்விட்டார் என்று சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறார்.